Hello everyone, welcome back to Banu Kitchen. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வாழைப்பூ வடை எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம். இது ரொம்பவே முறுமுறு கிறிஸ்பியா இருக்குங்க. வாழைப்பூல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. இது ஃபைபர் நிறைய இருக்கு. நம்ம டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. பெண்கள் கர்ப்பப்பைக்கு இது ரொம்ப நல்லதுன்னே சொல்லுவாங்க. இது நீங்க பொரியலா செஞ்சு சாப்பிடும்போது கொஞ்சம் துவர்ப்பா இருக்கும். இந்த மாதிரி வடையா செஞ்சு சாப்பிடும்போது குழந்தைங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். வாங்க இது எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம். ஒரு கப்பு கடலை பருப்பை ஒரு 200 கிராம் இருக்குங்க. அதை நல்லா கழுவிட்டு ஒரு 4 மணி நேரம் நம்ம ஊற வச்சிடலாம். வாழைப்பூவை எப்படி சுத்தம் பண்ணுன்றதை காட்டுறேன் பாருங்க. இது ஒரு 300 கிராம் வாழைப்பூங்க. வாழைப்பூல அந்த இதழ்களை எடுத்தீங்கன்னா பூ இருக்கும் உள்ள. அதுல இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி ஒரு சாஃப்டா ஒரு லேயர் இருக்கும். அதையும் ரிமூவ் பண்ணிடுங்க. அதுக்கு நடுவுல காம்பு மாதிரி ஒன்று இருக்குங்க. ஸ்டெம்மு மாதிரி ஒன்று இருக்கும், திக்கா இருக்கும். அதையும் எடுத்துருங்க. இதை ரெண்டையும் எடுத்து தூக்கி போட்டுருங்க. இதை நம்ம சேர்த்துக்க கூடாது. ஏன்னா இது வயிற்று உபாதைகள் வரும், டைஜஷன் ஆகாது. அதனால அது ரெண்டுத்தையும் ரிமூவ் பண்ணிடுங்க. இதே மாதிரி எல்லா பூலையும் இந்த மாதிரி கண்ணாடி இதழையும் நடுவுல இருக்கிற அந்த காம்பையும் எடுத்துருங்க. பாருங்க, இந்த மாதிரி இருக்கும் அந்த காம்பு. நீங்க தொட்டு பார்த்தாலே தெரியும், திக்கா இருக்கும். இதை ரெண்டையுமே எடுத்துட்டு எல்லா பூவையும் சுத்தம் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு இதழா நம்ம பிரிச்சுட்டு வரும்போது கடைசியா இந்த நுனி மாதிரி வருங்க. இதுக்கு மேல நம்மளால அந்த காம்பெல்லாம் எடுக்க முடியாது. அதனால இந்த பூவெல்லாம் நம்ம டைரக்டா அப்படியே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த நுனிய பொடிசா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதையும் வேஸ்ட் பண்ணாதீங்க. வாழைப்பூல நம்ம எதையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இதை நல்லா பொடிசா கட் பண்ணி அதுக்கு பூ கூடயே நம்ம சேர்த்துடலாம். இதே மாதிரி நம்ம எடுத்து வச்ச பூவையும் நல்லா பொடிசா கட் பண்ணிட்டு நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு வடிகட்டி எடுத்து வச்சிருங்க. கொஞ்சம் கூட தண்ணி இல்லாம பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதுல 1 டீஸ்பூன் சோம்பு, 6ல இருந்து 7 பல் பூண்டு, 4 பச்சை மிளகாய் உங்க காரத்துக்கு ஏத்தாப்புல சேர்த்துக்கோங்க. இதுல ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி, கொஞ்சமா கொத்தமல்லி, நம்ம ஊற வச்ச பருப்பையும் சேர்த்துருங்க. பருப்பை நல்லா வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கூட இல்லாம பார்த்துக்கோங்க. நாம இதை 1 2 அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். நீங்க தண்ணி ஊத்தி அரைக்காதீங்க. தண்ணி ஊத்தீங்கன்னா ஒரு மாதிரி லூசான பதத்துக்கு வந்துடும். தண்ணி ஊத்தாம நல்லா கொரகொரப்பா அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க. பாருங்க, நான் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கல. ஆல்ரெடி அந்த பருப்புல இருந்த தண்ணியிலேயே நான் நல்லா 1 2 அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். வாழைப்பூவை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வடிகட்டி எடுத்துக்கோங்க. இதுல நம்ம அரைச்ச பருப்பெல்லாம் சேர்த்துக்கோங்க. வாழைப்பூல கொஞ்சம் கூட தண்ணி இல்லாம பார்த்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. இதுல தேவையான அளவுக்கு உப்பையும், ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. கையாலேயே கலந்துக்கோங்க. இந்த மாவை நீங்க ஃப்ரிட்ஜில் 1 நாள் 2 நாள் எடுத்து வச்சு கூட செய்யலாங்க, கெட்டு போகாது. நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம வடையை தட்ட ஸ்டார்ட் பண்ணிடலாம். வடையை தட்டுறதுக்கு கொஞ்சமா கையில எண்ணெயை ஊத்திக்கோங்க. நமக்கு மாவு கையில ஒட்டாம இருக்கும். கொஞ்சமா மாவு எடுத்து நல்லா உருண்டை பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு உள்ளங்கையில வச்சு நல்லா ஒரு லைட் திக்னஸ்ல தட்டிக்கோங்க. ரொம்ப மெலிசா வேண்டாங்க, ஓரளவுக்கு திக்காவே தட்டிக்கோங்க. பாருங்க, நல்லா தட்டியாச்சு. இப்போ நம்ம எண்ணெயை காய வச்சுட்டு நீங்க வடையை தட்ட ஸ்டார்ட் பண்ணும் போதே ஒரு கடாயில எண்ணெயை ஊத்தி நல்லா மீடியம் ஃப்ளேம்லயே காய வச்சிருங்க. இப்போ நம்ம வடையை சுட்டு எடுத்துக்கலாம். அடுப்பு தீய மிதமான சூட்லயே வச்சு இதை 2 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கடாயில எத்தனை வடை கொள்ளுதோ அதுக்கேத்தாப்புல போட்டு எடுத்துக்கோங்க. நான் இங்க 2ல இருந்து 3 வடை போட்டு எடுக்க போறேன். ஹை ஃப்ளேம்ல வச்சீங்கன்னா வெளியில மட்டும்தாங்க வேகும், உள்ள வேகாது. நீங்க மிதமான சூட்லயே வச்சு நல்லா 2 பக்கமும் ஒரு 2 நிமிஷம் வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வறுத்து எடுத்தாலே போதுங்க. எண்ணெய் சலசலப்பெல்லாம் அடங்கிடுங்க. நமக்கும் வடை கொஞ்சம் பொன்னிறம் ஆயிட்டே வரும். அந்த சமயத்துல நம்ம இதை வெளில எடுத்துடலாம். வாழைப்பூல நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. இதுல நிறைய ஃபைபர் இருக்கு. இது நீங்க பொரியலா செஞ்சு சாப்பிடும் போது கொஞ்சம் துவர்க்கும்னு சொல்லுவாங்க பசங்க. ஆனா இந்த மாதிரி வடையா செஞ்சு கொடுங்க, அவங்களே விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்க, நமக்கு வடை ரெடி ஆயாச்சு.
இது நீங்க டீ டைம் ஸ்நாக்காவோ இல்ல ரசத்துக்கோ இல்ல சாம்பாருக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராகவே இருக்கும். ரொம்ப கிறிஸ்பியா முறுமுறுன்னு வாழைப்பூ வடை ரெடி ஆயாச்சு. இதே ப்ரொபோர்ஷனோட நீங்களும் செஞ்சு பாருங்க. உங்களுக்கும் சூப்பராகவே வரும். ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.